பிள்ளை இறைவனிடம் சென்ற தேதி கூட எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தேவன் எனக்கு காட்டி கொடுத்தார். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சீவான் என்ற 3ஆம் மாதத்தில் 23ஆம் நாளன்று மன்னரின் எழுத்தாளர்கள் வரவழைக்கப்பட்டனர். 23/3/2023 அது பிள்ளையின் ஏஞ்சல் அவர்களுடைய நம்பர். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பிள்ளை டைம் பார்க்க ஃபோன் எடுப்பாள். 3 நம்பர் ஒன்று போல் டைம் வரும். 12:22, 5:55, 2:22 இப்படி வரும். அப்போது பிள்ளை என்னிடம் ஏதோ இருக்கிறது, ஏஞ்சல் ஏதோ சொல்ல வருகிறாள். பின்புதான் எனக்கு புரிந்தது, ரேஷ்மா உன்னை இவ்வுலகத்திலிருந்து இறைவனிடம் அழைத்து வர கடவுள் கொடுத்த நாள்தான் 23/3/2023. இன்று பிள்ளை இறைவனின் மாட்சியில் பங்கு பெற்று விட்டாள். இயேசு கிறிஸ்துவின் அன்பில் சுஜிதா அப்படின்னு சொல்லி நிறைய சார். இது எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய சாட்சியம். இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக அன்பு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பல நேரங்களில் அது நம்மதாக இருப்பதில்லை. நிறைய விருப்பப்படும் ஒரு சில காரியங்கள், பல நேரங்கள் அது நம்மதாக இருப்பதில்லை. அது கடவுளுக்குரியதாக இருக்கும். அதை கடவுளுக்கு நம்ம விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு. இதற்கு ஒரு விளக்கம் கேட்டாங்கன்னா இதற்கெல்லாம் விளக்கமே கிடையாது. பல காரியங்கள், பல கேள்விகளுக்கு இந்த உலகிலே பதில்கள் கிடையாது. பதில்கள் இருந்துவிட்டால் நாம் மனிதனாக இருக்க முடியாது. அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கடவுள் தான் கொடுப்பார். அந்த இறை வசனம் வழியாக ரோமையர் எழுதிய அந்த திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அவர் தாம் முன்குறித்தவர்களை அவருக்குரிய இடத்தில் அவர் எடுத்துக்கொண்டார். அதுதான் பதில். அதை நீங்கள் உங்கள் மகளும் உணர்ந்து அதை எழுதியிருக்கிறாள். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கடிதத்தில், ரோமியர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம், அது உங்கள் மகளுக்கும் அது எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி பார்க்கின்ற ஒவ்வொரு இனிய இதயத்திற்கும், யாரெல்லாம் தங்களது வாழ்க்கையில் அன்பு செய்தவர்கள், அன்பு செய்யப்பட்ட காரியங்கள் தங்களை விட்டு கைவிட்டு போனது என்ற வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் பவுலடிகளார் வழியாக ஆண்டவர் எழுதி கொடுத்த பதில் இதுதான்.